ஜடாமுனிக்கு, கருப்பண்ணனுக்கு, பாண்டிமுனிக்கு, மதுரை வீரனுக்கு அடிக்கப்படும் வீச்சரிவாள்கள். வீரச்சாமிகளுக்கு திருப்பாச்சேத்தியில் தயாரித்து அனுப்பப்படும் 21 அடி உயரம் 400 கிலோ ராட்சத அரிவாள். திருப்பாச்சேத்தியில் அரிவாள் அடிப்பதில் அப்படி என்ன ஸ்பெஷல்? சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே அமைந்திருக்கிறது திருப்பாச்சேத்தி. அது ஊராட்சியாக இருந்தாலும் முக்கியமாக வீரசாமிகளுக்கு அரிவாள் அடிப்பதற்காக படையெடுக்கின்றனர். முக்கியமாக மாசி மாதங்களிலும் சிவராத்திரி உள்ளிட்ட நாட்களிலும் அந்த பகுதியில் பக்தர்கள் அதிகளவு காணப்படுகின்றனர். தாங்கள் வேண்டுவது நிறைவேறவும், நிறைவேறினால் வீச்சரிவாள் அடித்து கொண்டு வந்து சமர்ப்பிப்பதாக வேண்டிய அந்த நேர்த்தி கடனை செலுத்துவதற்காகவும் திருப்பாச்சேத்தியில் பக்தர்கள் அதிகளவு குவிகிறார்கள். அப்படி பல வகையிலும் பெரிய பெரிய அரிவாள்கள் அடித்து கொடுக்கப்படும் நிலையில் சில நேரங்களில் இது போன்று மிக பெரிய எடையிலான வீச்சரிவாள்களும் அடித்து கொடுக்கப்படுவதை அப்பகுதி மக்களே வியந்து போய் பார்த்து செல்கிறார்கள். இது குறித்து நாம் விசாரித்த போது திருப்பாச்சேத்தியில் 2 அடி முதல் 21 அடி உயரம் கொண்ட அரிவாள்களும் தயாரிக்கப்படுகிறது. இதற்காக மதுரையிலிருந்து பழைய கனரக வாகனங்களின் இரும்பு பட்டைகளை வாங்கி வந்து பட்டறையில் நெருப்பில் இட்டு சம்மட்டியால் அடித்து அந்த உருக்கு கருக்கு அரிவாளை தயாரிக்கின்றனர். ராட்சத அரிவாள்களின் எடையை பொறுத்து வேலை செய்யும் நாட்களும் அதிகரிக்குமாம். அரிவாள் தயாரித்த பின்பு அதனை சிமெண்ட் தூணில் நிலைநிறுத்த வசதியாக கீழ்ப்புறமும் மேல்புறமும் தனித்தனி துளைகள் இடப்படுகின்றன. அரிவாளின் உட்புறம் மணிகளும் கட்டப்படுகின்றன. இந்த நிலையில் திருப்பாச்சேத்தியில் உள்ள அரிவாள் பட்டறையில் விருதுநகர் மாவட்டம் கட்டனூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ செண்பகத்து ஐயனார் கோவிலுக்கு வேண்டிக் கொண்ட சில பக்தர்கள் ஐயனாருக்காக 400 கிலோ எடையிலும் 21 அடி உயரத்திலும் ராட்சத அரிவாள் ஆர்டர் செய்து அந்த அரிவாள் தயாரிக்க 15 நாட்களாக 3க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இணைந்து தயாரித்து வருகின்றனர். சாதாரண அரிவாளை காட்டிலும் இது போன்ற நேர்த்திக்கடன் அரிவாள் தயாரிப்பதில் வேலை பளு அதிகம் என அதற்கான தயாரிப்பாளர்கள் கூறுகிறார்கள். மேலும் இது போன்று நேர்த்திக்கடன் அரிவாள்கள் கோவிலுக்கு செல்லக்கூடிய அரிவாள்களை செய்ய தாங்களும் பக்தியுடன் காப்பு கட்டி வேலையில் ஈடுபடுவோம் என அவர்கள் கூறுவது தனிச்சிறப்பு.